10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க, நம்ம வந்து +1 டாபிக்ல வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பிளான்ஸ் எக்ஸ் கேரக்டர், ஹெர்மோப்ரோடக்டிவ், மோனோசியஸ், டயசியஸ் கேரக்டர், பாலிகேமஸ் கேரக்டர் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளவர் சிமிட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளவர் சிமிட்ரி மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். கட் எ பேப்பர் இன்டு த ரவுண்ட் ஷேப். ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், அந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபோல்டு it so as is to get two equal halves. என்ன பண்ணுற மாதிரி எப்படி மடிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவல் halves வர மாதிரி மடிக்கிறோம். in how many plants will we get equal halves அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ in this how many plant you can divided by the cucumber in a two equal halves. அப்போ ரெண்டு ஹாஃபாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. a flower is a symmetrical when it is divided into equal halves. அப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், ஒரு பார்ட்டை வந்து ரெண்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். சரியா. இப்போ அவங்க எப்படி பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்ஸாக நமக்கு கிடைக்கிது. அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டினோமார்பிக்கா, ஜைகோமார்பிக்கா, ஏசிமெட்ரிக் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ ஈக்குவல் ஆஃபாக கிடச்சா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்டினோமார்பிக். அப்படி கிடைக்கலைன்னா அதுக்கு என்ன பேர், ஜைகோமார்பிக். ஓகே, ஏ ஃப்ளவர் இஸ் அ சிமெட்ரிக்கல் when it is divided into equal halves in any plant running through the center. The flower symmetry is an important structural adaptation related to the pollination system. அப்போ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து பாலினேஷன் சிஸ்டத்துக்கு நமக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஓகே சரி, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக் அண்ட் தென் ஏ சிமிட்ரி அல்லது ஏ மார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறத பாருங்கள். ஆர் ரேடியல் ஆர் பாலிசிமிட்ரி. த ஃப்ளவரல் ஷோ த டூ மிரர் இமேஜ் வென் கட் எனி பிளான் ஆர் ரேடியஸ் த்ரூ த சென்டர். நார்மலி தேர் ஆர் மோர் தென் 2 பிளான். அப்போ எப்படி கிடைக்கும், நம்ம கட் பண்ணால் 2 பிளான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப் த சிமிட்ரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ், டாட்டூரா, வாட்டர் லில்லி. ஓகே, இஸ் அ ஃப்ளவர் ஷோஸ் த டூ மிரர் இமேஜ் வென் த கட் இன் எனி பிளான்ஸ் ஆர் ரேடியஸ் த்ரூ த சென்டர். நார்மலி தேர் ஆர் மோர் தென் 2 பிளான் ஆஃப் சிமிட்ரி. எக்ஸாம்பிள் பீசஸ் நமக்கு என்னது, ஹைபிஸ்கஸ், டாட்டூரா அண்டு வாட்டர் லில்லி. எது எக்ஸாம்பிள் நமக்கு ஹைபிஸ்கஸ், டாட்டூரா அண்டு வாட்டர் லில்லி. அடுத்தது ஜைகோமார்பிக், bilateral symmetry or monosymmetry. The flower can be divided into equal halves. The only one plan. ஒரு பிளான் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கட் பண்ண முடியும் ஈக்குவல் ஹாஃப்ஸாக. ஸோ the flower can be divided into equal halves in only one plan. The zygomorphic flower can efficiently transfer pollen grains to visiting pollinator. Example, pisum, bean, cassia, kulmahur, salvia and asimum. Example ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது asymmetry அல்லது amorphic அல்லது absent அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். Flower lack any plan of symmetry and cannot be divided into the equal halves. இது என்ன பண்ண முடியாது, எந்த பக்கத்தில் கட் பண்ணாலும் சரி நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா cannot be divided into the equal halves in any plan. A parts of such a flower are twisted. Example, Kanna indica. Example in Kanna indica. அப்போ எக்ஸாம்பிள் பீசஸ் பாருங்கள், ஆக்டினோமார்பிக்,
hibiscus, statura and water lily, zygomorphic, pysum, bean, cassia, gulmogur, salvia, asimum. Asymmetric வந்து பார்த்தீங்கன்னா amorphic, கண்ணா இண்டிகா. ஏமார்பிக் என்னது நமக்கு கண்ணா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள். ஏசிமெட்ரி இன் ஏமார்பிக் கேரக்டர். ஓகே, இப்போ இந்த 3 கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மார்க் கொஷின் அல்லது 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. எக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக் அண்ட் ஏசிமெட்ரிக். ஓகே சார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அடுத்தது அக்சசரி ஆர்கன். என்ன ஆர்கன் அப்படின்னா நமக்கு வந்து அக்சசரி ஆர்கன் சொல்லக்கூடியது. இந்த அக்சசரி ஆர்கனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ஸ், த பொசிஷன் ஆஃப் பீரியாந்த், பொசிஷன் ஆஃப் த பீரியாந்த், செப்பல்ஸ், petals and tepals, the parts relative to one another is called the perianth arrangement. Cyclic or world, first one என்ன அப்படின்னா cyclic or world, second one acyclic or spiral, third one spiral, cyclic or hemicyclic. First one cyclic or world அப்படின்னா all the floral parts are arranged in the definite world. Example brassica and solanum. Acyclic அப்படிங்கிறது the floral parts are arranged in spiral on the elongated fleshy torus. Example magnolia. The floral parts are arranged in a spiral on the elongated floral, the fleshy torus. Example magnolia. Spirocyclic or hemicyclic. அடுத்தது spirocyclic or hemicyclic ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். Some parts are in the whorl and other parts are in spiral. Example nymphaea, anona, polyalthea. சரியா, கண்டிப்பாக அது எக்ஸாம்பிள் கேட்கலாம் நம்ம கொஷின். சைக்ளிக் ஆர் வேர்ல்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் பிராசிகா சொலானம். ஏசைக்ளிக் ஆர் ஸ்பைரல் அப்படின்னா மேக்னோலியா. ஸ்பைரோசைக்ளிக் ஆர் ஹெமிசைக்ளிக் அப்படின்னா நிம்பையா, அனோனா, பாலியால்த்தியா. நிம்பையா, அனோனா, பாலியால்த்தியான்னு சொல்லக்கூடியது எல்லாமே நமக்கு என்னது ஸ்பைரோசைக்ளிக் ஆர் ஹெமிசைக்ளிக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நமக்கு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கேரக்டர் சைக்ளிக். டு எக்ஸ்பிளைன் த நம்பர்ஸ் ஆஃப் த வேர்ல்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ், பீரியாந்த் சைக்ளிக் இஸ் அ நம்பர் ஆஃப் வேர்ல் ஆஃப் பீரியாந்த். செப்பல்ஸ் அண்டு பெட்டல்ஸ் பார்ட்ஸ். என்ன பார்ட்ஸ் அப்படின்னா செப்பல்ஸ் அண்டு பெட்டல் பார்ட்ஸ். கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைக்ளிக்கு ஒரு டயக்ராம், ஏ சைக்ளிக்கு அதே மாதிரி ஸ்பைரோ சைக்ளிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதான் வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நினப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைக்ளிக்கை திரும்ப 3 டைப்பாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். யூனிசீரியேட், பைசீரியேட், மல்டிசீரியேட், டைக்ளைமடஸ், ஹோமோக்ளைமடஸ், 6(1) ஏக்ளைமடஸ் என்ன பண்ணுறோம் நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிசீரியட்னா என்ன மீனிங் அப்படின்னா இட் இஸ் எ சிங்கிள் வோல் ஆஃப் அக்சசரி நான் எசென்சியல் ஃப்ளோரல் பார்ட்ஸ். சரியா, அப்போ எப்படி இருக்கும், சிங்கிள் வேர்ல் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, இட் இஸ் த லெஸ் காமன். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிரிகுலியா அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசீரியட் கண்டிஷன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட் இஸ் எ சிங்கிள் வேர்ல் ஆஃப் அக்சசரி நான் எசென்சியல் ஃப்ளோரல் பார்ட்ஸ். இட் இஸ் த லெஸ் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டிரிகுலியா. அதுக்கு அடுத்தது பைசீரியேட் or dicyclic. Biceriate or dicyclic. It is with the 2 whorls of the accessory floral parts. பைனா எத்தனை 2 இல்லையா, அப்போ it is with the 2 whorls of accessory floral parts. Outer, lower, inner வந்து upper. It is the most common type of the perianth cyclic. Example வந்து hibiscus. அடுத்து multiseriate, triseriate அல்லது tetraseriateன்னு சொல்லுவாங்க. multiseriate என்ன சொல்லுவோம் நம்ம ட்ரைசீரியட் அல்லது டெட்ராசீரியட்னு சொல்லக்கூடியது. மோர் தென் 2 whorls ஆஃப் த நான் எசென்சியல் ஃப்ளோரல் பார்ட்ஸ். மோர் தென் 2 whorls ஆஃப் நான் எசென்சியல் ஃப்ளோரல் பார்ட்ஸ். அப்போ 2க்கு மேலே இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம மல்டிசீரியட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நமக்கு என்ன அப்படின்னா ஹைபிஸ்கஸ். அதுக்கு அடுத்தது மல்டிசீரியேட் அல்லது ட்ரைசீரியட் அண்ட் டெட்ராசீரியட்னு சொல்லக்கூடிய கேரக்டர். மோர் தென் 2 whorls ஆஃப் த நான் எசென்சியல் ஃப்ளோரல் பார்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கிரைசாந்திமம். அதுக்கு அடுத்தது நமக்கு டைக்ளைமடஸ். எ ஃப்ளவர் இஸ்
composed a dicsnate outer calyx and inner corolla. Diclamides என்ன மீனிங் நமக்கு? எஸ்பெஷலி வந்து a floral is composed of dicsnate outer calyx and inner corolla. Homoclamides. The perianth is undifferentiated into calyx and corolla and composed of similar parts is called the tepals. இந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க, டெப்பல்ஸ்னு கேட்பாங்க. டெப்பல்ஸுங்கிற கேரக்டர் எதில் வருது அப்படின்னா ஹோமோக்ளைமிடஸில் வருது. அப்போ perianth is undifferentiated into the calyx and corolla and composed of similar parts is called the tepals. Most monocot have the homoclamides perianth. Most of the monocotல இருக்கக்கூடிய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா homoclamides கேரக்டரா present ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது aclamides. Perianth is absent altogether. Flower without petal or is called the apetalous and flowers without sepals is called the asepalous. Okay, அப்போ aclamidesனா என்ன மீனிங்? Perianth is absent altogether. Flower without petals or is called the apetalous and flower without sepals is called the asepalous. Okay, அப்போ petals இல்லைன்னா apetalous, sepals இல்லை அப்படின்னா asepalousனு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எக்ஸாம்பிள் நல்லா பீசஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. யூனிசீரியட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிரிகுலா, பைசீரியட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதுக்கு வந்து ஐபிஸ்கஸ். மல்டி சீரியட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதுக்கு வந்து கிரைசாந்திமம். டைக்ளைமிடஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. அதே மாதிரி ஹோமோக்ளைமிடஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி மோனோகாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்ளைமிடஸை பொறுத்த வரைக்கும் ஆப்சண்ட் அப்படிங்கிற விட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏ பெட்டலஸ் அண்ட் ஏ செப்பலஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் மீரோசைட்டிக், அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா மீரோசைட்டிக்னு சொல்லக்கூடியது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தனித்தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிவிட்டு ஒரு 6 கேரக்டராக பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோமெரஸ், அனைசோமெரஸ், பிரைமரஸ், ட்ரைமரஸ், டெட்ராமெரஸ் அண்டு பென்ட்ராமெரஸ் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தனித்தனியாக இதை பிரிச்சுக்கிறோம். சரி, இப்போ மீரோசைட்டிக்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் per whole is called the merocytic. Perianth merocytic is the number of perianth the parts per whole. அப்போ எஸ்பெஷலி என்ன அப்படின்னா number of the floral parts per whole is called the merocytic. Perianth merocytic is the number of perianth the parts per whole. First one isomerase. இப்போ isomerase அப்படிங்கிறது presence of same number of the perianth parts in different whole of a flower. 5 sepal 5 petals. Example வந்து hibiscus. Isomerase அப்படிங்கிறது presence of same number of perianth parts differentiated whole of the flower. 5 sepals and 5 petals. Example வந்து hibiscus. Anisomerase அப்படிங்கிறது each whole of flower contain the different number of members. Example வந்து anona. Anisomerase அப்படிங்கிறது என்னது each whole of the flower contain the different numbers of the members. Example அனோனாஸ் கொய்மோசா, சீத்தாப்பழம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதில் வரக்கூடியது அனோமரஸ்ன்னு சொல்லக்கூடியது அனைசோமெரஸ். பைமெரஸ் அப்படிங்கிறது the plural parts in 2 or multiple of 2. Example ixora. Plural parts in a 2 or multiple of the 2. Example ixora. Trimerous அப்படின்னு சொல்லக்கூடியது plural parts in 3 or multiple of 3. Example வந்து அல்லியம் அண்டு மோனோகாட். அல்லியம் சிப்பா, ஆனியம் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா ட்ரைமரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்தது டெட்ராமெரஸ். டெட்ரானா 4. ஓகே, அப்போ ஃப்ளோரல் பார்ட்ஸ் இன் 4 ஆர் மல்டிபிள் ஆஃப் 4. எக்ஸாம்பிள் வந்து பிராசிகா ஜனனா. என்ன பிளான்ட் அப்படின்னா பிராசிகா ஜனனான்னு சொல்லக்கூடிய பிளான்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து இந்த டெட்ராமெரஸ் கண்டிஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடுத்து பென்டாமெரஸ். பென்டானா 5. இப்போ ஃப்ளோரல் பார்ட்ஸ் இஸ் 5 மல்டிபிள் ஆர் 5. எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ் டைகாட் பிளான்ட். ஓகே, தட் இஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென்டாமரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஐசோமரஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஹைபிஸ்கஸ் தான் நமக்கு என்னது ஐசோமரஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அனைசோமரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அனோனாஸ் கைமோசா, சீத்தாப்பழம். அதே மாதிரி
பைமரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இக்ஸோரா காக்சீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. பைமரஸ் இட்லி பூ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இக்ஸோரா காக்சீனியான்னு சொல்லுவாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா பைமரஸ்ன்னு சொல்லக்கூடியது. ட்ரைமரஸ் அப்படின்னா 3. இதுக்கு எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து அல்லியம் சீப்பா ஆனியன் மோனோகாட்டோட கேரக்டர். டெட்ராமரஸ் அப்படிங்கிறது வந்து 4 இருக்கக்கூடியது பிராசிகா ஜெனியா. பென்டாமரஸ்ங்கிறது 5 ஐபிஸ்கஸ் செம்பருத்தியில் இருக்கும். இது டைகாட்டோட கேரக்டர். ஓகே, அடுத்தது கேலிக்ஸ். கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் the calyx protect the flower in bud. The stage outermost whorls of the flower is called the calyx. Unit of the calyx is sepals. சரியா, அது வெயிட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரோஜா பூ எடுத்துக்கலாம். அந்த ரோஜா பூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே வந்து க்ரீன் கலரில் பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த மொத்த பார்ட்டுக்கும் என்ன பேர் அப்படின்னா, அந்த டோட்டல் பார்ட்டுக்கு பேர் தான் கேலிக்ஸ். அதில் சின்ன சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா செப்பல்ஸ். அப்போ சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே செப்பல்ஸ், அந்த குரூப்பாக இருக்கிறதுக்கு என்ன பேருனா கேலிக்ஸ். ஓகே சரி, அப்போ மோஸ்ட்லி இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் தான் நமக்கு இருக்கும். இது வந்து நமக்கு தெளிவாக எதில் பார்க்க முடியும்னா பட்டு ஸ்டேஜ் இருக்கும்போது தெளிவாக நம்மளால் இதை பார்க்க முடியும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூஷன். அப்போசெப்பலஸ் என்ன கண்டிஷன் அப்படின்னா அப்போசெப்பலஸ் ஆர் பாலிசெப்பலஸ் ஆர் கோரிசெப்பலஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். த ஃப்ளவர் வித் த டிக்ஸ்னெட் செப்பல்ஸ் எக்ஸாம்பிள் பிராசிகா அண்ட் அனோனா. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிராசிகா அண்டு அனோனா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூஷன். ஓகே, அடுத்தது சின்செப்பலஸ். சின்னால இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யுனைடெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் அல்லது ஜாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். The flower with the united or fused sepals. Example hibiscus brugmanisa. Hibiscus ஒன்று, brugmanisa அப்படிங்கிறது சின்செப்பலஸ்க்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த கேரக்டர் duration of the floral parts. Duration of the floral parts. என்ன duration அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்போசெப்பலஸுக்கும் சின்செப்பலஸுக்கும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போசெப்பலஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பிராசிகா அனோனா, சின்செப்பலஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ் புருக்மெனிசா அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா சின்செப்பலஸ்க்கு எக்ஸாம்பிள். டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளோரல் பார்ட்ஸ். வாட் இஸ் த green parts of the brinjal fruit? Have you seen similar to these any other fruit? ஃபஸ்ட்டு ஒன்று கேடக்சஸ் ஆர் fugaceous calyx. Cadaxes or fugaceous calyx. Calyx that withers or fall during the early development stage of flower. Example வந்து பப்பாவர். என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேடக்ஸ் ஆஃப் ஃபியூஜ் கேலக்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் எனக்கு அப்படின்னா பப்பாவர் சாமனிஃபரம் சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் நம்ம கசகசா அப்படி மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பப்பாவர் சாமனிஃபரம் சொல்லக்கூடிய. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக விதையிலிருந்து எடுக்கக்கூடியது. ஓகே, அதுக்கு அடுத்தது டெசிடியஸ். த கேலிக்ஸ் தட் ஃபால் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர். ஆன்திசிஸ். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்திசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெசிடியஸ் அப்படிங்கிறது கேலிக்ஸ் தட் ஃபால்ஸ் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர். ஆன்திசிஸ். எக்ஸாம்பிள் வந்து நிலம்போ. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நிலம்போ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த கேரக்டர் நெக்ஸ்ட் ஒன் பர்சிஸ்டன்ட். அப்படின்னா நிலைச்சி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சிஸ்டன்ட் கேலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் மேலே வந்து சின்னதாக ஒரு காம்புமாக இருக்கும் இல்லையா, மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதை கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி சொலனேசி ஃபேமிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சாலில் வந்து நமக்கு என்ன இருக்கும், இந்த பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். இப்போ கேலிக்ஸ் தட் பர்சிஸ்டன்ட் and continuous to be along with their fruit and form a cup at the base of the fruit. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிரிஞ்சால். என்ன எக்ஸாம்பிள் நமக்கு பிரிஞ்சால். இது கொஷின் கேட்பாங்க. ஓகே, அப்போ டூரேஷன் ஆஃப் த ஃப்ளவரல் பார்ட்ஸ் அப்படின்னா எது வரைக்கும் தொடர்ந்து நிலைச்சு இருக்குது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க பிரிக்கிறாங்க. 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்காங்க. கேடாக்சிஸ் அண்டு ஃபியூகோசிஸ் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பப்பாவர் சாமனிஃபரம். டெசிடியஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நிலம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பர்சிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிஞ்சால். இது எக்ஸாம்பிள் அப்படின்னா பிரிஞ்சால் தான் நமக்கு வந்து பர்சிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு எடுத்து இன்னொரு கேரக்டர் இருக்குது அக்ரசன்ட்னு சொல்லக்கூடிய கேரக்டர்.
என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து அக்ரசன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ அக்ரசன்ட் அப்படின்னா த கேலிக்ஸ் தட் இஸ் பர்சிஸ்டன்ட் grow along with the fruit and encloses the fruit either completely or partially. அது முழுமையாவோ இல்லை பகுதியாவோ நமக்கு என்ன இருக்கும், கேலிக்ஸ் தட் பர்சிஸ்டன்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நிலச்சி அந்த இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பைசாலிஸ் பால்மோரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு என்னது பெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு ஃப்ரூட், அதாவது ஒரு மேலே வந்து ஒரு லேயர்மாக இருக்கும். இதை உடச்சிங்கன்னு வச்சிங்களேன், தக்காளி பழத்தை சின்னதாக நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அரேஞ்சாக இருக்கும். இதை நமக்கு என்ன அப்படின்னா இந்த பைசாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட். சரிங்களா, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பாரஸ்டமாக இருக்கக்கூடிய பிளேஸுக்கு போனீங்கன்னா தான் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது ஷேப் ஆஃப் த கேலிக்ஸ். சரிங்களா, அதுக்கு அடுத்தது ஷேப் ஆஃப் த கேலிக்ஸ். அப்போ கேலிக்ஸோட ஷேப்பு அது நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். அப்போ ஷேப் ஆஃப் த கேலிக்ஸல் பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு have noticed the so floral calyx. It is a bell shaped is called the campanula. பெல் ஷேப்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு கேம்போனிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேம்போனிலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பெல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது த ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் இஸ் ஆன் ஷேப்டு அப்படின்னா எதில் அப்படின்னா கொம்பு மாதிரி, ஆண் கொம்பு மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னா வைத்தானியா சாமனிஃபரான்னு சொல்லக்கூடியதில். அண்ட் இஸ் கால் த எர்சுலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர்சிலேட்னு சொல்லக்கூடிய வைத்தானியா சாமனிஃபரா அப்படின்னா இந்த அமுக்ரான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிழங்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, வைத்தானியா சாமனிஃபரான்னு சொல்லக்கூடியது, அர்சுலேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இன் டாட்டோரா கேலிக்ஸ் இஸ் அ டியூப் லைக் அண்ட் இட் இஸ் நோன் எஸ் அ டியூப்லார். அப்போ டாட்டோரா கேலிக்ஸில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா டியூபுலார்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டூ லிப்பிட் கேலிக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆசிமம் சாங்டம் துளசி. டூ லிப்பிட் கேலிக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆசிமம். சம்டைம் த கேலிக்ஸ் இஸ் கலர்டு அண்ட் இஸ் கால் த பெட்டலாய்டு. ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேலிக்ஸ் எப்படி இருக்கும், வேறு ஒரு சில கலரில் இருக்கும். அதாவது க்ரீன் கலர் தான் காமன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நமக்கு என்னது இல்லாமல் வேறு ஒரு கலரில் கூட நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்டலாய்டு அப்படிங்கிறத மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் சராக்கா ஸ்டிர்குலேரியா கேலிக்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ்லி லீஃப் லார்ஜ் அண்ட் ஆஃபன் எல்லோ ஆர் ஆரஞ்ச் கலர். சம்டைம் ஒயிட் இன் முசாண்டா. முசாண்டான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது இட் இஸ் மாடிஃபைட் இன் டு த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கேலி இஸ் கால் த பேப்பஸ். பேப்பஸ் தூவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இது வந்து ட்ரைடாக்ஸ் ப்ரொக்குமென்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் ட்ரைடாக்ஸ் ப்ரொக்குமென்ஸ் அப்படின்னா தாத்தா தலை அல்லது கிணத்து பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தாவரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய விதையை வந்து பார்த்திங்கன்னா பரப்புறதுக்காக எது பயன்படுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாப்பஸ் தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பயன்படுது. சரிங்களா, இது நமக்கு கொஷின் கேட்பாங்க. பாருங்க, கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் பேப்பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ பேப்பஸ் தூவிகளோடைய என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது கொரலா. கொரலா இஸ் த மோஸ்ட் attractive part in the majority of the flower and is a usually bright color. Corolla help to the display the flower and attract to the pollinator. Corolla is the most attractive part in the majority of the flower and it is a usually brightly colored. Corolla help to display the flower and attract to the pollinator. Mostly வந்து கொரலாங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு என்னது அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுது. சரி, இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபியூஷன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா ஃபியூஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். சரி, ஃபியூஷனாக எப்படி இருக்கணும், நமக்கு இணைஞ்சிருக்கணும் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், அப்போபெட்டலஸ் அல்லது பாலிபெட்டலஸ். இப்போ பாலினால் என்னது நிறைய, அப்போ நியூமரஸ் பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிபெட்டலஸ்ன்னு சொல்லுவோம். அல்லது கோரி பெட்டலஸ். பெட்டல்ஸ் ஆர் டெக்ஸ்னெட் அப்படின்னா தெளிவாக தெரியும் இல்லையா. அப்போ ஐபிஸ்கஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பெட்டலஸ் இருக்கும், பாலிபெட்டலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும். இது செம்பருத்தியில் நீங்கள் இன்னொரு செம்பருத்தி பார்த்துருப்பீங்க, அடுக்கு செம்பருத்தின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ
இதே நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய செம்பருத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பெட்டல் மட்டும் இருக்கும். இன்னொரு அடுக்கு செம்பருத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா பாலி பெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அல்லது கோரி பெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஹைபிஸ்கஸ். அதுக்கு அடுத்தது சிம் பெட்டலஸ் அல்லது கேமோ பெட்டலஸ். சிம்னா மூடி இருக்கக்கூடியதாக கேமோ பெட்டலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஆந்தர் ஃப்ரீயாக இருக்கும், பெட்டல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த ஆந்தர் எங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னா பெட்டல்ஸோடு சேர்த்து ஒட்டிகிட்டு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டாட்டூரா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஊமத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டாட்டூரா மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எக்ஸாம்பிள். இது நினப்பு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஷேப் ஆஃப் த கொரலா. கொரலாவோட என்னென்ன ஷேப் அப்படிங்கிறத பார்த்து வச்சோம். சரிங்களா? இந்த பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் அப்போபெட்டலஸ் ஆக்டினோமார்பிக். அப்போபெட்டலஸ் ஆக்டினோமார்பிக். ஃபஸ்ட் ஒன் குரிசிஃபார்ம். ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா குரிசிஃபார்ம் கேரியோபில்லேசியஸ் ரோசியசியஸ் ஃபார்ம். ரோசேசியஸ் ஃபார்மில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அல்லது ரோசாசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரிசிஃபார்ம் அப்படின்னா 4 பெட்டல்ஸ் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் கிராஸ். எத்தனை பெட்டல்ஸ் இருக்கும், 4 பெட்டல்ஸ் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரிசிஃபார்ம் சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பிராசிகா, மஸ்டர்ட் ரேடிஸ் அண்ட் காலிஃப்ளவர். பிராசிகா, மஸ்டர்ட் ரேடிஸ் அண்ட் காலிஃப்ளவர். அடுத்தது கேரியோபில்லேசி 5 petals with a long claws with a limb at right angle to the claw. இந்த எக்ஸாம்பிள் இந்த கேரியோபில்லேசினாலே உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 பீசஸ் தான், இந்த கேரியோபில்லஸ் டயாந்திஸ், அப்படி இல்லைன்னா இன்னொன்று இந்த பிரைம் ரோஸ்னு ஒன்று வரும். இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். கேரியோபில்லேசினாலே என்னது, நமக்கு 5 petals இருக்குது வித் லாங் க்ளோஸ். என்ன இருக்கும், நமக்கு வந்து லாங் க்ளோஸ் இருக்கும். சரி,